அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? பேப்பரோட டைட்டிலே பாருங்கள், உங்கள் விஜய் நான் வந்துட்டேன். முதல்வராக. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? இடமிருந்து வலம். 1 ஒளி. எதி சொல். ஒளினா வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருள்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? இருள். இப்போ 1 மேலேருந்து கிளப்பாங்க, ஈல ஆரம்பிச்சுக்குங்க. கேள்வி என்னென்னா, டேஷ் துன்பங்களில் பங்கேற்பவர் தான் வாழ்க்கை துணைவர். துன்பம் சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன இருக்கணும்னா இன்பம். இன்ப துன்பங்களில் பங்கேற்பவர் தான் வாழ்க்கை துணைவர். ஸோ பதில் என்ன? இன்ப. சரிங்களா? 5 இடமிருந்து வலம் என்ன? விடுதலை போராட்ட வீரர் டேஷ் சிங். இது விடுதலை போராட்ட வீரர் டேஷ் சிங் அப்படின்னா உடனே சொல்லிடலாம், பகத்சிங். பகத்சிங் ஆக்சுவலாக அவர் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி இளைஞர்கிட்ட ஆரம்பித்தார். புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லி விடுதலை சுதந்திர போராட்ட உணவை தோன்றினவர். இவர் 23 வயசில் தூக்கில் போட்டாங்க. துடிப்பு மிக்க சுதந்திர போராட்ட வீரர். 6 மேலேருந்து கீழே கேரளா ஆரம்பிச்சிருக்கு. இல்லைங்க, கேள்வி ஏதோ தப்பாக எழுதிக்கும்னு நினைக்கிறேன். 4 இடமிருந்து வரலாம் தான் பகத்சிங். 5 இடமிருந்து வரலாம் என்ன? சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விரைவில் முடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நீதித்துறை தீர்ப்பாயம். சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பாயம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பசுமை தீர்ப்பாயம். பசுமை தீர்ப்பாயம். பசுமை தீர்ப்பாயம். சரிங்களா? பதில் என்ன? பசுமை தீர்ப்பாயம் யூஸ் பண்ணுறாங்க. 6 மேலேருந்து கீழே. மிக அதிகமாக நீர் சத்து நிரம்பிய உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு காய்கறி. சுரைக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகமாக நீர்ச்சத்து உள்ள காய் அப்படின்னா சுரைக்காய் சொல்கிறோம். அதாவது இங்கிலீஷில் நம்ம பாட்டில் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, 9 இடமிருந்து வலம் என்ன? ஜப்பானின் தலைநகர். ஜப்பானோட கேபிட்டல் என்ன? டோக்கியோ. ஜப்பானோட கேபிட்டல் என்ன? டோக்கியோ. ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? 8 மேலேருந்து கீழே ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை இந்த ஓடிடி தளத்தில் உடனடியாக காண முடியும். ஐபிஎல் போட்டியெல்லாம் எங்கேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டார். ஜியோ ஹாட்ஸ்டார். ஜியோ ஹாட் ஸ்டார். சரிங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? இஸ்ல ஆன்சருக்கு டாக். 15 டேஷ் டாக் மில்லினியர் படத்துக்காக ரகுமானுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கப்பெற்ற விருது வாங்கினார். ஸ்லம் டாக் மில்லினியர். பதில் என்ன? ஸ்லம் டாக் மில்லினியர் 2008. 13 மேலேருந்து கீழே. நீங்களும் நானும் இந்த வேர்டை சேர்ந்தா, நீங்களும் நானும் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவாங்க? நாம்.
சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் சாது டேஷ் இல் காடு கொள்ளாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பொறுமையாக உள்ளவன் பொங்கி எழுந்தான்னா காடு கொள்ளாது, தாங்க முடியாது. அந்நியன் படத்தில் அம்பி அந்நியனமான எப்படி காடு கொள்ளாதோ அதே மாதிரி தான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆல்ரெடி இல்லுங்க இருக்குது. 14 மேலேருந்து கீழே. ஐ, எந்தியன் 2 ஆகிய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் டேஸ் ஜாக்சன், எமி ஜாக்சன். சரிங்க, இந்த சைடு உள்ளதை அப்படியே சால்வ் பண்ணி வந்துட்டோம். அடுத்து 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். 2வது எழுத்து இத்தில் இருக்குது. பெட்ரோலுக்கு மாற்றாக கருதப்படும் வேதியியல் பொருள். பெட்ரோலுக்கு மாற்றானா எத்தனால். கவர்மெண்ட் வந்து இப்போ எடுத்துக்க ஸ்டெப் என்னென்னா எத்தனால் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறதுக்காக. பதில் என்ன? எத்தனால். ஸோ எத்தனால். சரிங்க. எத்தனால்னால் பயோடீசல்னு பயோகெமிக்கல்னு கூட சொல்லிக்கலாம். எல்லா இதுலேயுமே பயோ இதில் எத்தனால் கிடைக்கும். C2H5OHங்கிறது தான் இதனுடைய கெமிக்கல் ஃபார்ம். 2 இடமிருந்து வலம் என்ன? மீதமிருந்தன்னா 7 ஆன்ஸுக்கு எஞ்சியன்னு சொல்லலாம். இது போக மீதியா. சரி, 3 மேலேருந்து கீழே என்ன? சிற்பியின் கலைப்படைப்பு. சிற்பி என்ன வடிப்பார்? சிலை வடிப்பார். சரி, 8 இடமிருந்து வலம் என்ன? சீருட பயிற்சிகள் என்னென்ன என்று கூறப்படும் இந்த பிரிவில் ஒலிம்பிக்கில் ஒரு நாடு மிக அதிக அளவில் பதக்கங்களை குவிக்க முடியும். சீருட பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்னது? ஜிம்னாஸ்டிக்ஸ். ஜிம்னாஸ்டிக்ஸ். ஏழு மேலேருந்து கீழே. நாம் சுவாசிப்பது மூக்கால். மூக்குன்னு சொல்லலை, மூக்கால். சுவை அறிவது அப்போ நாக்குன்னு சொல்ல மாட்டோம், நாக்கால். பதினொன்று இடமிருந்து வலம். டேஷ் என்ற பட்டப்பெயரால் நரசிம்மவர்மன் அழைக்கப்படுகிறார். பல்லவ மன்னன் தாங்க பல்லவ நரசிம்மவர்மன் தான் என்னன்னு சொல்கிறாங்க? மாமல்லன் சொல்கிறாங்க. மாமல்லன். மாமல்ல இன்னும் அங்கே இருக்குதுங்க கேள்வியிலே. மாமல்லன் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா பெரிய வீரன், போராளி, சூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டால் அழைக்கப்படுகிற பல்லவ நாட்டு அரசு. அதனால தான் மாமல்லபுரம்னு ஒரு இடமே வந்துருக்கு அவங்களோட இதில் உள்ளது தான். 12 மேலேருந்து கீழே. 5 வகை நிலங்களில் வயலும் வயல் சார்ந்த இடமும். 5 வகை நிலங்கள்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதில் வயலும் வயல் சார்ந்த இடமும் எது அப்படின்னு கேட்காங்க. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்னா காடு சார்ந்த இடமும், அப்போது மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். குறிஞ்சி, முல்லை, மருதம் சொல்லிட்டோம். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைன்னா நீர்வளம் இல்லாத இடம், பாலைவனம், நம்ம டிசர்ட். ஓகேங்களா? இதுதான் 5 வகை நிலங்கள். 18 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கம்பனுடைய புலமையை சொல்லிட்டு கம்பன் வீட்டில் உள்ள கட்டுத்தறி கூட கவி பாடக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 16 மேலேருந்து கீழே. தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் மனைவி. நெல்சன் மண்டேலான்னு சொல்லிட்டிங்கன்னா அவருக்கு 3 மனைவி இருக்காங்கங்க. நம்ம இதில் எந்த மனைவி?
ஆனால் 2வது எழுத்து இன்னு. அப்படின்னா வின்னி மண்டேலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட 2வது மனைவி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலவதிக்காண்டி போராடினவங்களில் இவங்களோட பங்களிப்பு நிறையா இருக்குது. வின்னி மண்டேலா. ஓகேங்க. 19 இடமிருந்து வளம். முத்தமிழில் ஒன்று. முத்தமிழ்னால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இயல், இசை, நாடகம். நம்மளுக்கு 2 எழுத்து தான் இருக்குது. ஸோ பதில் என்ன? இசைன்னு எழுதலாம். இயல்னால் 3 எழுத்து வந்தால் எழுதிக்கலாம். நாடகம்னா 4 எழுத்து வந்தால் எழுதிக்கலாம். சரி, இப்போ 18 மேலேருந்து கசைன்னு வருது. சவுக்கு. சவுக்குக்கு இன்னொரு சொல் என்ன? கசை. சவுக்கடிங்க சொல்கிற வைப்பாங்கள்ல, கசை. ஸோ இதுதான் இன்னையோடைய பதிலுங்க. இன்னொன்று இருக்குதுங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் வால் நட்சத்திரம் 75 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். ஹேலி என்னன்னு சொல்லுவீங்க? HALLEY. ஹேலின்னு சொல்லுவோம். ஹேலி தான் எழுதுவோம். இங்கே ஹே இடம் இல்லை, ஹான்னு இருக்குது. ஹாலின்னு எழுதுவோம். பதில் என்னத்துக்காகன்னா HALLEY ஹா அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுறதுனால ஹாலின்னு எழுதுவோம். தெளிவாக எழுதணுன்னா ஹேலி தான் எழுத முடியும். இதுதான் இன்னையோடைய பதிலுங்க. இன்னைக்குள்ள பதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம், இன்றைய தத்துவம் கடமையை செய். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வார்த்தைகள். நன்றி.